ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான கொரியன் மினி ட்ராமாவை தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா சப்பியா நின்றுட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவளுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சும்மா கிளாஸ்க்குள்ளேயே சின்னதாக பர்த்டே மாதிரி கேக்லாம் வட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவளை வந்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் வந்து நீ கேக் கட் பண்ணல, அதை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் என்னடா நான் வேண்டாமே, நான் டயட்ல இருக்கேன், நான் உடம்பு குறைக்கணும், அதனால எனக்கு இந்த கேக்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உனக்கு தானே பர்த்டே, நீயே சாப்பிடாம இருந்தா எப்படி, ஒரே ஒரு பீஸ் சின்னதாக சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ ரொம்ப யோசிக்கிறா. இவ்வளோலாம் நீ யோசிக்க வேணாம், சின்னதாக எங்களுக்காண்டி ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது சரி உங்களுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொன்னவ இப்போ அந்த கேக் எடுத்து சாப்பிட்றா பாருங்க. இதுதான் அவளுக்கு ஒரு பீஸா? அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ ஏதோ ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன்னா இதுதான் அவங்க ஊர்ல அந்த ஒரு பீஸாமான்ற மாதிரி இவளை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க இந்த பையன் மட்டும் அவளை ஏதோ கொஞ்சம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோக்கு வந்துட்டு இவளை ரொம்பவே பிடிக்கும் போல. ஆனால் இப்போ வரைக்கும் அதை அவகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருப்பாங்க போல. ஸோ அதனால எங்க திடீர்னு போய் நம்ம லவ் பண்றோம்னு சொன்னா அவ அதை அக்செப்ட் பண்ணிக்காம போயிருவாளுன்னு சொல்லி தான் இவன் பயத்துல சொல்லாமலே இருக்கான். பட் அப்பப்போ இன்டெரக்டா அவகிட்ட அதை பத்தி சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோயின் தான் அதை எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டா. இப்போ கூட அவ சாப்பிட்ட கேக் அவ வாயிலெல்லாம் ஒட்டிருக்குன்னு சொல்லி வந்து அதை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின்மே கேட்கறா, ஆமா ஒரு பீஸ்ல எவ்வளவு கேலரி இருக்குன்ற மாதிரி கேட்டவ அந்த கேக் பாக்ஸ் அவளே எடுத்து பாக்குறா. அதுல 150 கேலரின்ற மாதிரி போட்டிருக்கு போல. பரவாயில்ல 150 தானா, ரொம்ப கம்மியா இருக்கே, எனக்காண்டி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அங்க ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு தான் சொல்றா, அது மொத்தமா 150 கேலரி இல்ல, ஒரு பீஸ்க்கு 150 கேலரின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அவ்வளவுதான். ஐயோ இவ்வளோ நான் சாப்பிட்டேனா, அப்போ இவ்வளோ நாள் நான் இருந்த டயட்லாம் வேஸ்டான்ற மாதிரி புலம்புனவ இப்போ வெளியே வந்து அதை ஈக்குவல் பண்றதுக்காண்டி லிட்டரா தண்ணியா குடிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டி இதெல்லாம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி கேட்கும் போது பின்ன நான் உடம்பு குறைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணுமா, அப்பதான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அப்படி என்ன உனக்கு அவசியம், நீ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க, அந்த அளவுக்கு குண்டாவும் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் ஸ்கூல் ரெஸ்ட் ரூம்ல இவ வேற ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு கண்ணாடி நின்று சொல்லிட்டு இருக்கா, நான் மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னவ பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து நீ வெயிட் லாஸ் பண்ணும்போது என் கிட்ட சொல்றியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சொல்றா. அது கேட்ட உடனே ஹீரோயினும் எது வெயிட் லாஸா, நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே இல்லையே, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது எது ஒண்ணுமே தெரியாதா, நீ இப்பவே இவ்வளவு குண்டா இருக்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா உன்னால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், நீ இப்படியே இருந்தீன்னா எந்த பசங்களும் உன்னை டேட் கூட பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு பார்த்தா இவ்வளவு கலாய்ச்சி விட்டுறா. அது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் போல அப்பவே. ஆனாலும் பெருசா எதுவும் வெளியே காட்டி இருந்திருக்க மாட்டா. அப்படியே பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ்ல இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வைக்கிறதுக்காண்டி பிளேஸ் எல்லாம் மாத்தி விட்டுருப்பாங்க போல. அதுல வந்துட்டு இவ பக்கத்துல உட்காரதுக்காண்டி புதுசா ஒரு பையன் வரான். அவன் ரொம்ப ஆர்வமா ஏதோ ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார போறா, அழகா இருப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போல. ஆனா இங்க வந்து இப்ப ஹீரோயின் தான் தான் பக்கத்துல உட்கார போறான்றத பார்த்ததுமே நீயா பண்ணி மாதிரி இருக்க, நீ எல்லாம் ஏன் கூட உட்காரணுமா, தலை எழுத்துடான்ற மாதிரி சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை கலாய்ச்சி விட்டு வந்து உட்கார்றான். அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் வெளிக்காட்டிக்காம அந்த பையன் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா தான் பேசியிருப்பா, உனக்கு இடம் பத்தலன்னா பரவாயில்ல, நான் கூட தள்ளி உட்காந்துக்கிறேன், நீ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கும் அந்த பையன் என்னடானா, பின்ன இங்க நீ தான் குண்டா இருக்க, அப்ப இடம் பத்தாம போச்சுன்னா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப, சோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும், என்னாலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிருந்திருப்பான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் போல. சோ அதுக்கப்புறமா தான் நம்மளும் எப்படியாச்சும் டயட் இருந்து உடம்பு குறைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருப்பா போல. அதை தான் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனும் இதை கேட்டதுக்கு அப்புறமா அவ கணத்து பிடிச்சி கிள்ளி, எப்பயுமே நான் உன்னை ரொம்ப பிரேவா தான் பார்த்திருக்கேன், அதே போல மறுபடியும் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஜஸ்ட் உன்னை ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்கன்றதுக்காண்டிலாம் நீ உன்னைய மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கே பிடிச்சி நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீனா அது எனக்கு ஓகே, நான் அதை ஏத்துப்பேன், ஆனா அடுத்தவங்களுக்காண்டி நீ இப்படி பண்ணணும்னு நினைச்சீனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, சோ உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ அதை பண்ணு, மத்தபடி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா நீ எப்பயுமே என்னை விட ஸ்ட்ராங்கா தான் இருப்ப, அது உனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம நீ கராத்தே குங்ஃபுலாம் கூட கத்து வச்சிருக்க, சோ அப்படிலாம் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம அடுத்தவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஃப்ரீயா விடு, எதுவுமே நீ பண்ண வேணான்ற மாதிரி அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இவ்வளோ இப்ப அடுத்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொன்னதும் கரெக்டா தான் இருக்கு, நம்ம ஏன் இப்படி எப்பயுமே அடுத்தவங்களுக்காண்டி யோசிக்கிறோம், இப்போ யாருக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறோம்னு சொல்லி இவளுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான்
கரெக்டா ஹீரோ அங்க அவளுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். இந்தா சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்கும்போது இவன் என்னடனா அது அவனுக்கே ஊட்டி விட்டுடுறா. என்ன நீ இங்க வந்துட்ட, சார் கிட்ட சொல்லி உன் பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமா எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதான் சார் கிட்ட நானே பேசிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போதே கரெக்டா அங்க ரெண்டு பசங்க வேணும்னே ஹீரோயினை கலாய்க்கிறதுக்காண்டி வராங்க. என்னடா மிஞ்சே சார் கிட்ட பேசி சீட்டெல்லாம் மாத்திட்ட போலியே, உனக்கு இந்த சீட்டு பத்தி தான் என்ன கம்ஃபர்டபுளாவே இருக்காதேன்ற மாதிரி கலாய்ச்சவங்க இப்போ ஹீரோயினை பார்த்து என்ன உன்னாலதான் இப்ப அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இதுக்கு தான் சொல்றது சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணி உடம்பு குறைன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸை உனக்காண்டி தான் அவன் வாங்கிட்டு வந்தான், இதை நானே எடுத்துக்கிறேன் ஏன்னா நீ டயட்ல இரு அப்பதான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு அந்த ஜூஸை எடுத்துக்கிறானுங்க. அதை எடுத்து வாயை மூடிட்டு குடிச்சிட்டு போயிருந்தா கூட இவ அமைதியா தான் இருந்திருப்பா. இப்ப தேவையில்லாம அந்த ஜூஸ் பாட்டில வச்சுக்கிட்டு இவ்வளவு மாதிரி ஒரு பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் பாட்டில 10 மாடான்ற மாதிரி கேட்டு இன்னும் அவளை வெறுப்பேத்தவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவளே பொறுமையா இருந்துட்டா. டே லூசு பசங்களா, நான் பார்க்க குண்டா இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னான்ற மாதிரி கோவமா கேட்கும்போது அவனுங்க என்னடானா என்ன உனக்காண்டி தானே நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ டயட் இருந்து உடம்பு குறைச்சினா அது உனக்கு தானே நல்லதுன்ற மாதிரி அப்பவும் விடாம பேசிட்டு இருக்கானுங்க. இவ்வளால முடியல, நான் உடம்பு குறைக்கிறனோ குறைக்கலையோ அது என்னோட விருப்பம், உங்களுக்கு தேவையில்லாதது, நான் கோவப்பட்டு இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லைல்ல, தேவையில்லாம என்ன கோவப்பட வைக்காதீங்க, ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பி போங்கன்ற மாதிரி திட்டி விட்டுடுறா. அந்த பையனுங்களும் இவ இப்படி கத்துறதை பார்த்தே பயத்துல அங்க இருந்து கிளம்பி அமைதியா போயிட்டானுங்க. ஆனா ஹீரோ தான் இவ இப்படி பேசினதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே இப்பதான் உனக்குள்ள இருக்க அந்த பழைய சோஜன் வெளியே வரா போலியன்ற மாதிரி சொல்லும் போது இவளும் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. சரி வா, நீ இந்த அளவுக்கு இப்ப மறுபடியும் தைரியமா பேசிருக்கல, இதுக்கே நான் ட்ரீட் வைக்கிறேன், வா கேண்டீன் போலான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளையே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு ஏன் என்ன புரியவே மாட்டேங்குது, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஆனா அதை ஏன் உன்னால புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பதான் ஏதோ புதுசா மேக்கப் எல்லாம் போட்டிருப்பா போல. சோ இப்ப திரும்பி அவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இவன் பார்த்த உடனே எதுக்கு இப்போ உனக்கு இந்த மேக்கப்ன்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ இன்னைக்கு டேட்டுக்கு போறான்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு அதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் என்னடானா ஹீரோயின் போட்டிருக்க மேக்கப்பை பார்த்துட்டு இந்த மேக்கப் நல்லா இருக்கே, நான் இதை எங்கேயும் பாத்துக்கனேன்ற மாதிரி ரெண்டு பேரும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் மேக்கப்பாடா முக்கியம், இது என்ன டேட் என்கிட்ட சொல்லவே இல்லையன்ற மாதிரி கோவமா கேட்கும்போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நேற்றுக்கு இவளுடைய பர்த்டேவை கிளாஸ்ல செலிப்ரேட் பண்ணும்போது இவ ஒரே ஒரு பீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த கேக்ல பாதியை சாப்பிட்டு காலி பண்ணிருப்பா இல்லையா, அதை வந்துட்டு ஃப்ரெண்டு சும்மா ஃபன்னா வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. சோ அதை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த வீடியோல மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹாப்பி ஆயிட்டா. உடனே அவள்கிட்ட தான் இப்ப காட்டிட்டு இருக்கா, இங்க பாரு ஏதோ ஒரு பையன் உன்னை இன்ட்ரோ கொடுக்க சொல்லி வீடியோல மெசேஜ் பண்ணிருக்கான், அவன் பாக்குறதுக்கும் அழகா இருக்கான், நீ அவனை பார்க்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல எனக்கு அவன் யாருன்றதே தெரியாது, சோ எனக்கு அவனை மீட் பண்றதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவன் பாரு பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கான், சோ நீ போய் பேசி பாரு, பிடிச்சிருந்தா டேட் பண்ணுன்ற மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருப்பா போல. சோ அதனாலதான் இவ்வளவு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருந்திருக்கா. அதான் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போதே கடுப்பா இருக்கு, டேட்டா அதுக்கெல்லாம் நீ போயே ஆகணுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் எதை மீன் பண்ணி சொல்றான்றது இவளுக்கு புரியாது இல்லையா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா தானே மீட் பண்ண போறேன், மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மெசேஜ் பண்ண பையனும் அங்க வந்துட்டான் போல. சோ அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி அங்க இருந்து போயிடா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் பெருசா எதுவுமே வெளியே காட்டிக்கல. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவ டேட்டுக்கு போயிருக்காளே, என்ன ஆச்சுன்னு தெரியாம இவன் தான் புலம்பிட்டு இருக்கான். அவனால கேம் கூட சரியா விளையாட முடியல. அது மட்டும் இல்லாம நீ எப்போ வருவ எங்க இருக்கன்னு சொல்லி அவளுக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பான் போல. ஆனா அது எதுக்குமே இப்போ வரைக்கும் அவ ரிப்ளை பண்ணல. அதோட அந்த பையன் கூட இருக்க மாதிரி போட்டோ எல்லாம் வேற போஸ்ட் பண்ணவும் இவனுக்கு பார்க்கும் போதே லைட்டா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அப்பதான் இப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு டே என்னடா சோஜன் இந்த பையன் கூட டேட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் என்னாச்சு ஏன் இந்த பையனுக்கு என்னன்ற மாதிரி கேட்கறான். இவனை பத்தி உனக்கு தெரியாதா, சரியான பிளே பாய்டா, எப்ப பாரு பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், அப்புறமா அவங்கள கழட்டி விட்டு போயிருவான்ற மாதிரி சொல்ல இவன் இதை கேட்டு இங்க ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே இப்ப கட் பண்ணா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் என்னடானா இவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு வீடியோ வர ஹீரோயினை தான் எடுக்க சொல்லியிருப்பான் போல. அவ செம்மகான்ல உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டா இங்க எல்லாத்துக்கும் நான் காசு பே பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு பிடிக்காத இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் என் தலையெழுத்துன்ற மாதிரி உட்காந்துட்டு போது அந்த பையனோட டான்ஸ் எல்லாம் பண்ணி டயர்ட் ஆயிட்டு எங்க நீ எடுத்த வீடியோஸ் எல்லாம் காமின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இவ ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்கல போல, எல்லாமே ஷேக்கா எடுத்து வச்சிருக்கா போல. அவனுக்கே லைட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. சரி பரவாயில்லன்ற மாதிரி பார்த்தவன் ஜூஸ் எடுத்து பாக்குறான். என்னாச்சு நீ ஏன் பாதி தான் குடிச்சிருக்க, மறுபடியும் டயட் இருக்கியான்ற மாதிரி கேட்டவன் இங்க பாரு நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இது போல டயட்லாம் இருக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்றதுக்காண்டி வரான். இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும். உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அது பார்த்ததுமே அந்த பையன் செம்ம வெறி ஆயிட்டான். நல்லா 8 டன் ட்ரக் மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்ன அவாய்ட் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அவன் அப்படி சொன்ன உடனே செம்ம காண்டாவுது. அதனால எதுவும் வெளிக்காட்டு
காட்டிக்கல, அப்படியே அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனும் என்ன நான் அழகா இருக்கேன்றதுனால தானே இங்க வந்த, அப்ப இது எல்லாத்துக்குமே நீ தான் பே பண்ணும், அதனால எல்லாத்துக்கும் நீயே காசை கட்டிட்டு கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போலான்னு சொல்லி பார்த்தா இவ எப்படி விடுவா, செம்ம டென்ஷன் ஆயிட்டா. இப்ப எழுந்தவ என்ன பார்த்து தானே 8-10 ட்ரக் மாதிரி இருக்கேன்னு, 8-10 ட்ரக் ஒன்னு அடிச்சா எப்படி இருக்கும்ன்றது தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி வேகமா கை வாங்கிட்டு போறா. அதுலயும் அந்த பையன் லைட்டா கொஞ்சம் பயந்துட்டான். ஆனா அடிச்சாலாம் என்னன்றதுலாம் தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா தனியா வெளியே தான் சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் இவளுக்காண்டி வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்ததுமே இவளை பார்த்ததுமே கேக்குறான் என்னாச்சு, அவ எதுவும் பண்ணானான்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பெரிய தைரியசாலின்றது உனக்கு தெரியும்ல, ஒன்றும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. சரிவா உனக்காண்டி தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்றான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு கிட்ட நான் என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டோன்னே சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் பொறையற ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன சடனா இதை சொல்றேன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவளை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட வெளியே சொல்ல முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு பிடிக்கும்ன்றது மட்டும் தான் இவளுக்கு தெரியும் போல, அந்த பொண்ணு தான்ன்றதுலாம் இவளுக்கே தெரியாது போல. சோ அதனாலதான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் இப்ப ஹீரோவுமே அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நீ மத்த பசங்க கூட டேட்டுக்கு போகும்போது நீ அங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி என்னால உன்கிட்ட உரிமையா சொல்ல முடியல, ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லாததுனால உன்னோட லைஃப்குள்ள எப்படி இன்டரப்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் சீக்கிரமாவே என்னுடைய ஃபீலிங்ஸை நான் உன்கிட்ட சொல்ல முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தவன் இப்ப அவ கிட்ட அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். ஆனா கிஸ் பண்ண வரல, அவ வாயில ஏதோ ஒட்டி இருந்திருக்கு போல, அதை தொடச்சு விட்டுட்டு அமைதியா போய் உட்காந்துட்டான். ஆனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அப்படி கிட்ட வந்ததுமே ஹார்ட் எல்லாம் ரொம்ப படப்படன்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இவளுக்கே ஒன்னும் புரியல, நமக்கு ஏன் இப்ப ஹார்ட் இப்படி துடிக்குது, ஒருவேளை நமக்கு எதுவும் இவ மேல ஃபீலிங்ஸா என்னன்ற மாதிரி புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே நின்று பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஆனா இப்போதான் எங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க இடையில பார்த்தா இன்னொரு பொண்ணு வரா. இவ வேற யாரும் இல்ல, இவங்க கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு தான் போல. அவ வந்ததுமே ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் பார்க்க அப்படியே கப்பிள்ஸ் மாதிரியே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவ என்னடனா கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா நீங்க பார்க்க சூப்பரான கப்பல் மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு மாதிரி கோவமா ஹீரோயினியை தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதை அவ பார்க்கல. இந்த பொண்ணும் எதுவுமே பேசாம நீ வா நம்ம போலான்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி கடுப்பாவே ஆகுது. கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவியை தான் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் புரியுது, இத்தனை நாளா நமக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். மேபி எனக்கு உன்னை பிடிக்கும், உன் மேல எனக்கு க்ரஷ் இருக்குன்றத நான் உன்கிட்ட ஓப்பனா சொன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை பத்தி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வாயை திறக்கும் போதே கரெக்டா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அங்க வந்துட்டா. நீ வா நம்ம கிளம்பி போலான்ற மாதிரி அவ பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோவும் எனக்கு கவுன்சிலிங் இருக்கு நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடயே கிளம்பி போயிடுறான். அதை பார்த்த உடனே இவ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோ மேல இவளுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஹீரோவே வேணும்னே இவளை அவாய்ட் பண்ணிட்டு போறான்ற மாதிரி இவளே தப்பா புரிஞ்சுக்கிறா. ஆனா உண்மையாவே ஹீரோக்கும் இவளை பிடிக்கும்ன்றது இவளுக்கு தெரியாதுல. சோ அதனாலதான் அவனை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறா. இப்ப அன்னைக்கு நைட்டே அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இந்த கேம் சென்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கும் போதுதான் இவ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூலோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் அப்பவே இவ ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா போல. ஆனா அந்த பையன் வந்துட்டு இவளை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இயர்ல புதுசா இன்னொரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. பார்த்தா அந்த பையனுமே எனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் அப்ராட்ல போய் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி அந்த பையனும் இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக அப்ப கூட இவ பாத்தீங்கன்னா மனமே தளர விடாம 3வது இயர்லயும் புதுசா இன்னொரு பையனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. அந்த பையனும் இவளை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட பிக்கப் ஆயிருந்திருப்பான் போல. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் அன்னில இருந்து இதுக்கப்புறம் நமக்கு கிரஷ்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ முடிவு பண்ணியிருந்திருப்பா. அதனால இப்ப ஹீரோ லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சோ அதை பத்தி யோசிச்சே வரும்போது பக்கத்துல இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருப்பாளே, அவதான் ஏன் நீ இப்ப சோகமாவே இருக்கேன்ற மாதிரி கேக்குறா. அது ஒன்னும் இல்ல, நீ மிஞ்சவ நோட் பண்ணியா, அவன் இப்போலாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறான், என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும் போல. எனக்கு தெரியுமே, அவன் ஏன் இப்படி உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறான்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் என்னாச்சு, ஏன் அப்படி பண்றான், என்கிட்ட அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு ஏதோ காதுல சொல்றா. ஆனா என்ன சொன்னான்றது தெரியல. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் மட்டும் தனியா கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அப்பதான் உள்ள வரான். ஹீரோ வந்ததுமே இவளை பார்த்துட்டு கேக்குறான், என்னாச்சு நீ வீட்டுக்கு போலன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரிவா நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேக்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடனே கேக்குறா,
நான் அன்னைக்கு உன்னையும் கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணையும் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் நல்ல பேரண்ட்ஸ் சொன்னல, அதனாலதான் என்ன அவாய்ட் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ முகம் அப்படியே லைட்டா கொஞ்சம் மாறுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஏதோ உன்னை காதுல சொல்லியிருப்பா இல்லையா, அது இதுதான் போல. ஏன்னா அன்னைக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் நல்ல பேரண்ட்ஸ் சொல்லும்போது ஹீரோ முகம் அன்னைக்கே சோகமா மாறினதை இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க மறைஞ்சு நின்று நோட் பண்ணியிருந்திருப்பா. சோ அததான் இவகிட்ட சொல்லியிருந்திருப்பா போல. அதனாலதான் அந்த டவுட்டை வந்து இப்ப இவ ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இப்ப அதை கேட்டு முடிச்சதுமே ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஆமான்ற மாதிரி உடனே சொல்லிடுறான். இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லி இன்டைரக்டா உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னுடைய வீடு ஆப்போசிட் சைட்ல இருந்தோம், நான் ஏன் எப்பயுமே ஒன்னும் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன், இப்ப கூட அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி கேட்டவன் அவனுடைய பேக்ல இருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு உனக்கே என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறமும் நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிறது எனக்கும் பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அவனுக்கு லைட்டா கொஞ்சம் சிரிப்பு வருது. ஆனாலும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏன்ற மாதிரி கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவ ஓப்பனாவே அவன் கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்குள்ளுக்குள்ள செம்ம ஹாப்பி தான். ஆனாலும் வெளியே எதுவுமே ரியாக்ஷன் காமிக்காம நிக்கிறத பார்த்துட்டு இவளும் சரி உனக்கு என்ன பிடிக்கலனா நீ அதை டைரக்டாவே என்கிட்ட இப்பவே சொல்லிடுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசல. உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு, எத்தனை வாட்டி தெரியுமா இந்த வார்த்தையை நானே வந்து உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னால முடியவே இல்லை, அதை இப்போ ஒரு வழியா நீயே சொல்லிட்டல, இப்போதான் எனக்கு ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி தலையெல்லாம் தடவி கொடுத்து பேசிட்டு இருக்கான். ஒரு வழியா இப்போதான் 2 பேருமே அவங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது லவ்ன்றதையே ஃபீல் பண்ணி அதை வெளியவும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.